அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். அதிமுக எம்எல்ஏக்களுக்கு இபிஎஸ் விருந்து அளிக்கவிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. வரும் 23ஆம் தேதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விருந்தளிக்கிறார் இபிஎஸ். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான நிலையில் மகிழ்ச்சியில் விருந்து உபசரிப்பு என தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், இது தொடர்பான கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். வரும் 23ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கிரீன்வேஸ் இல்லத்தில், பசுமை வழிச்சாலை இல்லத்திலே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ட்ரீட் கொடுக்க இருக்கிறார். அதாவது அசைவ விருந்து என சொல்லப்பட்டிருக்கிறது. சிக்கன், மட்டன், இறால், மீன், முட்டை என விதவிதமான உணவுகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 66 பேர் இருக்கக்கூடிய நிலையில இதில் சுமார் 62 பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்கள் அனைவருக்குமே இதற்கான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் வரக்கூடிய 23ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வர வேண்டும். அவர்களுக்கு இரவு உணவு அங்கே வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன, ஏன் இந்த திடீர் ட்ரீட் அப்படின்னு நம்ம விசாரிச்சப்ப, அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி இருக்கக்கூடிய நிலையில் அதை வெளிப்படுத்தும் விதமாகவும், அதை அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவிக்கும் விதமாகவும், ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக இந்த டின்னர் ட்ரீட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகின்றது. இதில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுக சார்பிலே பங்கேற்க இருக்கின்றார்கள். ஏற்கனவே அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவினருக்கு அவர் இரவு விருந்து வைத்த நிலையிலே தன் சொந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இபிஎஸ் அவர்கள் ட்ரீட் வைக்க இருக்கிறார். வரும் மே மாதம் 2ஆம் தேதி செயற்குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கட்சி அலுவலகத்திலேயே செயற்குழு உறுப்பினர்களுக்கும் ட்ரீட் வைக்கப்படும் என்று தெரிகின்றது. அதிமுகவை பொறுத்தவரையிலே இந்த பிஜேபி கூட்டணியை வலுவாக கொண்டு சென்று சேர்க்கவும், வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை வலிமையாக எதிர்கொள்ளவும் திட்டமிட்டு வருகிறார்கள். எனவே கட்சியினருக்கு இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக தெரியப்படுத்தி களமாடுவதற்கு தேவையான ஏற்பாட்டினுடைய முதற்கட்ட நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.